பலூன் வந்து எடுத்து கூடையில் போடுற அந்த டாஸ்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய், காவேரி, அதுக்கப்புறம் மகா, சூர்யா எல்லாருமே ரொம்ப ரொமான்டிக்காக செய்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து இந்த ரவுண்டு என்ன வச்சாங்களோ அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி சூர்யா வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் யோசிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து சூர்யாவே திட்டிட்டு போகிறாங்க. விஜயும் சூர்யாவும் வந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போட்டியிலேருந்து விலகிறதா, இதனால் வந்து தாத்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் கிட்ட தாத்தா வந்து பேசுகிறாரு. இந்த போட்டிக்கிட்ட நீ கலந்துக்கிட்டு வந்து நீ ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு என்னால் தலையை வந்து காட்ட முடியாது. நீ வந்து இதில் கலந்து ஜெயிச்சே ஆகணும். இங்கே பாருங்கள் தாத்தா, எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால் தாத்தா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் பரவாயில்ல தாத்தா, விட்டுருங்க, அவருக்கு விருப்பம் இல்லாமல் எதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரி, நீ அமைதியாக இருமா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து யோசிக்கிறாரு. விஜய்கிட்ட வந்து பேசாமல் தாத்தா என்ன பண்ணுறாரு, எங்கே போனான்னு தெரியாமல் போயிடுறாரு. அதனால் யோசிக்கிறாங்க, இல்லை தாத்தா எங்கே தான் போனார், அவர் தானே ரெசார்ட் கூட்டின்னு வந்தார் அப்படின்னா பாட்டி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இல்லைப்பா, நேற்று ரொம்ப கவலையாக இருந்தார் தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து தாத்தா வந்து தேடி பார்க்குறாரு. தாத்தா கிடைக்கல. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது கரெக்டாக தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்து தாத்தா உங்களுக்கு எங்கெல்லாம் தெரியுது, ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா என் மான மரியாதை நீ தான் காப்பாற்றுறான்னு நீயே மாட்டேன்னு சொல்லிட்ட, இதுக்கப்புறம் எனக்கு யார் இருக்கா, நான் ஏன் வந்து இப்படிலாம் பண்ணணும், ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறீங்க, வேறு என்னப்பா பண்ணுறது, நீ தான் வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறியே. இல்லை தாத்தா, இந்த கேம்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு விஜய், இந்த கேமில் நீ ஜெயிக்கலைன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் முகத்தையே காட்ட முடியாது, அவங்ககிட்ட பெட்டில் நான் தோற்ற மாதிரி ஆகிடும், அப்புறம் அவ்வளோதான். நான் வந்து எதுக்காக வந்து இப்படிலாம் இருக்கணும், வா விஜய் முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. வேணாம் தாத்தா, வீட்டுக்கெலாம் போக வேணாம். இல்லை விஜய், நம்ம இங்கே இருக்க வேணாம், எதுக்காக நான் தோற்றுட்டு அசிங்கமாக எல்லாம் முன்னாடி நான் இருக்கணும், அதுவும் என் ஃப்ரெண்டு முன்னாடி தோக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது விஜய், அதனால் நம்ம ஊருக்கு போயிடலாம் வான்னு சொன்னோன்னே விஜய் வந்து இப்போ என்ன தாத்தா உங்களுக்கு ஜெயிக்கிறோம் அவ்வளோ தானே, இந்த ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. தாத்தாவும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அதிரடியாக வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் செமையாக கலக்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து காவேரியை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, டூயட் டான்ஸில் வந்து செமையாக வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியை அப்படியே வந்து அவரு வந்து டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அசந்து போகிறாங்க. விஜய் அவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. விஜயோட வந்து காவேரி ஸ்கோர் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுது. அதனால் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரிக்கு. இதை பார்த்த கங்கா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து எப்படியாவது நம்மளும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கங்காவளியும் குமரனாலையும் அந்தளவு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க கங்கா. காவேரி கிட்ட போயிட்டு, எப்படி நீ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறியா, பாரு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து திமிராக பேசுகிறாங்க. அதே மாதிரி எப்பவும் போல் காவேரி வந்து, அக்கா ஏன் அப்படிலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாருங்க, சூர்யா வந்து விலகிறதா வந்து அறிவிச்சதால் தாத்தா வந்து சொல்கிறாரு, ஒரு வேளை நீ விலகிறதா அறிவிச்சிட்டேன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம்ப்பா, எனக்கு ரெஸ்டெல்லாம் எடுக்க வேணாம், என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லு, நான் போய் நம்ம வீட்டிலேயே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் சொல்கிறீங்க, இல்லைப்பா நீ விலகிற சொல்கிற, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்னப்பா பிரயோஜனம், நான் இப்போவே வந்து ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் வந்து வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நீங்கள் சொல்கிறபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்த போட்டியில் வந்து சூர்யா வந்து இக்பாலோட வந்து சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. தாத்தாங்களை 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ரவுண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, செம்ம ரொமான்டிக் ரவுண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்து கரெக்டாக வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு போகணும். சித்ரா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் வந்து நிறைய வந்து ஆணிங்கெல்லாம் போட்டு வச்சுறாங்க. அதே மீறி சூர்யா வந்து தூக்கிட்டு போயிட்டு மகாவை ஜெயிச்சிடறாரு. இதோட முடியுது.